ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவி கப்புள் சேனல். இன்றைக்கி என்னென்னா எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்த்தியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஹெல்தி மிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெல்தி மிக்ஸ், அதாவது ஹோம்மேட் சத்து மாவு செய்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் காம்பனன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபுட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஈவனாக 250 கிராம் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, மக்னா, பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், பாதாம், பம்கின் சீட், வாட்டர்மெலான் சீட், சன்ஃப்ளவர் சீட், வால்நட், கருப்பு உளுந்து, கேழ்வரகு, ஜவ்வரிசி, கருப்பு கவனி, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பார்லி, சுக்கு, பொட்டுக்கடலை, சோளம், சிகப்பரிசி, பச்சை பயிறு, குதிரைவாளி, வெள்ளை சோளம், வேர்க்கடலை, கம்பு, கோதுமை. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கணும். எதை முளைக்கட்டி வறுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பச்சை பயிறு, ராகி, கம்பு இதை முளைக்கட்டி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்படி முளைக்கட்டி நம்ம வறுத்தெடுக்கிறதுனால விட்டமின் சி, பி அண்டு அயன் லெவல் இன்னும் பூஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்படி வறுத்து எடுத்து அரைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துட்டு சன்லைட்டில் காய வச்சுட்டு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு சீல்டு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் சத்து மாவை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணுறதையும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். இதை ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், லட்டு பண்ணியும் சாப்பிட்லாம், கஞ்சி, அடை, கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் கிட்ஸ் லைக் பண்ணி சாப்பிட்ணுன்னா இதில் கூட கொஞ்சம் பனானா ஆட் பண்ணி பேன்கேக் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் கிட்ஸ் பிலோ 3 இயர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக கொடுத்துட்டு அதில் எது செட் ஆகலையோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த் மிக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நீங்களும் இந்த ஹெல்தி மிக்ஸை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. வேறு ஒரு ஹெல்த்தியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.